தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தில் பாடசாலை பிள்ளைகளுக்கு டோக்கன் சிஸ்டம் படி கொடுத்தாங்க யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு. அந்த திட்டம் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரம் அதில் சில குறைபாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு மலைய மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சில தூர தோட்டங்களில் இருக்காங்க. அந்த தோட்டங்கள்லேருந்து டவுனுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் வாங்க வர நேரம் வந்து போகிற செலவு யூனிஃபார்ம் செலவை விட கூட இருக்குது. அதனால அந்த இதுகளை தவிர்த்து கொள்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். கூட்டு ஒப்பந்தத்தை பற்றி சில பேர் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. பழைய மக்களை பொறுத்தளவு 92 கூட்டு ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்குது. அந்த கூட்டு ஒப்பந்தம் மூலமாக தான் சம்பள உயர்வு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பயணம் என்ன கொஞ்சம் இழுபறியானதுக்கு காரணங்கள் வந்து ஒன்று இன்னைக்கு இருக்கிற தேயிலை விலை, அதே நேரம் உற்பத்தியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால சில மாதங்கள் தள்ளி போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், மலைய மக்களை பொறுத்தளவு பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்காங்க. காணி பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுகளுக்கு இந்த அரசாங்கம் என்னென்ன முன்வைக்க போறாங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட சில திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்கள், வேலை திட்டங்கள் மலையத்தில் சில இதுகள் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதுகளை மீண்டும் கதைச்சு அதை மீண்டும் தொடங்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட. அதே நேரம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், மலையத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவைப்படுன்னு சொல்லி அதுக்கு உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். தோட்ட தொழிலாளர்கள் முறையில் நாங்களும் இந்த நாட்டில் தேசிய நீரோட்டத்தில் வாழணும். நாங்கள் வந்து சிறுபான்மையினை தள்ளி வைக்கக்கூடாது. எங்களையும் இந்த தேசிய நீரோட்டத்தில் எடுத்துக்கிறோம். மற்ற மக்களுக்கு என்ன கிடைக்குதோ அதே இது எங்க மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். 2,74,411 தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுடன் நாம் விளையாடப் போகின்றோமா? அதனால் அவர்களின் சம்பளம் என்னவென்று நாளை மாலைக்கு முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் இந்த சபையிலிருந்து இறங்கி அதனுடன் தொடர்புடையவர்களுடன் நான் தீ வைத்துக் கொள்வேன் என்ற தகவலை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினரான வடிவேல் சுரேஷ் தமிழிலும் உரையாற்றினார். என்னுடைய தீக்குளிப்பு என்ற என்னுடைய முடிவு இன்னும் மாறவில்லை. சிலர் இன்று மலையக தோட்ட தொழிலாளருடைய தேவைகளை இந்த சபையிலே பேசும்போது அதனை சிலர் நினைக்கின்றார்கள் நகைச்சுவையாக. நகைச்சுவை அல்ல, தனியாக தீக்குளிப்பதல்ல. இந்த மலையக மக்களுக்கு துரோகம் செய்த அனைவர்களையும் இழுத்து கட்டி பிடித்துக் கொண்டு அவர்களுடைய உயிரையும் மாய்த்துதான் என்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொள்வேன். இந்த மலையக மக்கள், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பாடுபடுகின்ற மக்கள், இந்த கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு மேலாக என்ன நடக்கின்றது, அந்த மேசைக்கு கீழாக என்ன நடக்கிறது என்பதில் பிரச்சனை. இந்த நாட்டினுடைய பல துறையினருக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும் போது தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வும் நாளை மாலைக்கு முன்பதாக எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கௌரவ முத்துசிவலிங்கம் அவர்கள் 2010ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியிலே 5 ஆண்டுகளிலே 13 உரைகளை மாத்திரமே இந்த உச்சசபையிலே ஆற்றியிருக்கிறார். அந்த 13 உரைகளும் கூட வரவு செலவு திட்ட காலத்திலே அவர் பிரதிநிதித்துவப்படுத்திய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பிரதி அமைச்சர் சார்பாக ஆற்ற வேண்டிய கட்டாய உரைகளாக இருக்கின்றது. அவர் அன்று கூறியிருந்தார், நாங்கள் முன்னுரையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸையும் முடிவுரையாக அதன் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்களையுமே நாங்கள் குறிப்பிடுகிறோம் என்று. இன்றைய உரையினை அவர்களுக்கும் அவரது கட்சிக்கும் நான் சமர்ப்பணம் செய்யலாம் நினைக்கிறேன். அவரது செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடந்த 5 வருடங்களில் 5 உரைகளை ஆற்றியிருக்கிறார். இந்த 5 உரைகளும் கூட அவர் அமைச்சராக இருந்த கால்நடை அபிவிருத்தி அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட கட்டாயத்தின் பேரில் ஆற்ற வேண்டிய உரையை மாத்திரமே ஆற்றியிருக்கிறார்கள். இவர்கள் தான் எங்களை கத்துக்குட்டிகள் என்கிறார்கள். இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும், கத்துக்குட்டிகளிடமிருந்து யார் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த வரலாறு சார்ந்த பதிவை நான் இந்த பாராளுமன்றத்தின் ஹன்சாட்டில் இருந்து பெற்றுக்கொண்டேன். எனவே இந்த வரலாறு பதியப்பட வேண்டும். இதுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலைய மக்களுக்காக செய்த வரலாறு. வளர வளர கவாத்து செய்யப்படும் தேயிலை மரங்களைப் போல இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களும் வரலாறு நெடுகிலும் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீதி, நியாயம், மனிதநேயம் பற்றி பேசுபவர்கள் மலையகத்தில் வாழும் தமிழர்களின் சம்பளம், வீட்டுரிமை, காணி உரிமை, கல்வியுரிமை, வாழ்வுரிமை பற்றி பேச மறந்து விடுகிறார்கள். மலையக தமிழர்கள் இன்றும் படும் வேதனைகளுக்கு பிரித்தானியா பொறுப்பு கூற வேண்டும். அவர்களை கொண்டு வருவதற்கு அனுமதி அளித்த இந்திய அரசு பொறுப்பு கூற வேண்டும். இன்றும் கூலிகளாக வைத்திருக்கும் இலங்கை அரசும் பொறுப்பு கூற வேண்டும். மலையக தமிழர்கள் இந்த உலக பந்தில் சொந்த காணி இல்லாத மனித கூட்டமாக வாழ்கின்றனர். காணி வழங்காமல் அங்கேயும் ஒரு இன சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. மலையக மக்களுடைய சம்பள பிரச்சனை என்பது ஒரு நியாயபூர்வமானது.
ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் எவ்வளவு சம்பளங்களை அதிகரிக்கிறது, தனியார் துறைக்கு சம்பள திட்டங்களை அறிவிக்கிறது. ஏன் ஒரு மலையகத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளியினுடைய சம்பளம் இதுதான் என்பதை ஏன் அரசாங்கம் ஒரு வரவு செலவு திட்டத்தினூடாக சொல்லக்கூடாது?